தற்போதைய அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அடுத்த காரணி கிராமத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாலத்தினால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக அந்த சேரில் சிக்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆற்றின் குறுக்கே மக்கள் பயன்படுத்தி வந்த இந்த பாலமானது முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. பெரியபாளையம் அடுத்த ஆரணி அருகே காரணி கிராமத்துக்கு செல்லும் தரைப்பாலமானது வடகிழக்கு பருவமழையின் போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது முறையாக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதே போல மங்களம் கிராமத்திற்கு செல்வதற்காக ஆரணி ஆற்றின் குறுக்கே மக்கள் பயன்படுத்தி வந்த மண்பாதையும் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் காரணி, நெல்வாய், புதுப்பாளையம், மங்களம், எருகுவாய் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக பெரியபாளையம் வழியாக 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலத்தை அதிகாரிகள் தற்காலிகமாக சீரமைத்து கொடுத்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பெய்த மழையால் சீரமைக்கப்பட்ட தரைப்பாலத்தின் மழை நீர் தேங்கி நிற்பதால் அந்த சாலை சேரும் சகதியமாக மாறியுள்ளது. இதனால் வாகனங்கள் சேற்றில் சிக்கியபடி வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் கடந்து செல்கின்றனர். மேலும் மங்களம் கிராமத்திற்கு செல்ல ஆற்றின் குறுக்கே மக்கள் பயன்படுத்தி வந்த மண்பாதையும் அந்த பாதையை மூழ்கடித்தபடி ஆற்று நீரை பொருட்படுத்தாமல் சென்ற டிராக்டர் ஒன்று மணலில் சிக்கியது. நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு ஆற்றில் மணல் புதைந்த டிராக்டரை மீட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே புதுப்பாளையம், காரணி கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலத்திற்கு மாற்றாக 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு மந்தகதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பாலம் பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதாகர்.